சார் கொஞ்சம் நானுங்க சார் கொஞ்சம் நானும் சாரி சார். கொஞ்சம் பின்னாடி வரணும். முதற்கட்டமாக வாக்குச்சாவடி அலுவலர் வந்து எனிமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவத்தை வந்து நம்மளுடைய வாக்காளர்களுக்கு கொடுப்பாங்க. அதில் ப்ரீ பிரிண்டடாக இருக்கும். அவங்களுடைய பெயர், ஃபோட்டோ, இந்த தகவல் எல்லாம் ப்ரீ பிரிண்டடாக இருக்கும். சில கூடுதல் தகவல்கள் மக்கள் கொடுக்குற நிலைமைக்கு இருக்கும். அதுக்கான தகவல்களும் நம்மளுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து 2002 வாக்காளர் பட்டியலில் அந்த இன்றைக்கி இருக்கிற வாக்காளர் வந்து 2002 வாக்காளர் பட்டியலில் எங்கே இருந்தாங்க அப்படின்றதும் அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தகவலை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான அறிவுரைகளை நம்ம வழங்கியிருக்கோம். ஒருவேளை அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பிஎல்ஓ ஆப் வச்சுருக்காங்க. இணையதள வசதியில் voters.eci.gov.in அப்படின்ற இணையதளத்தில் வழியாக கூட பொதுமக்கள் அதை பார்த்துக்கலாம். நாங்கள் எங்களுடைய அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கோம். பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் பொதுமக்கள்கிட்ட இதோட முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்து அதுக்கான சர்ச் ஆப்ஷனை நீங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அரசு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அந்த ஏஜென்ட்ஸு அவங்களும் உதவி பண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது. எனவே இந்த தகவல்கள் எல்லாம் பூர்த்தி செய்ததற்கு பிறகு திருப்பியும் பிஎல்ஓஸ் வந்து திருப்பி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை வீட்டில் அவங்க இல்லை அப்படின்னா 3 தடவை அவங்க போவாங்க. ஸோ முதல் முறை, 2வது முறை, 3வது முறை போவாங்க. எப்படியாவது ஒரு முறையாவது அவர்களுக்கு கையில் கண்டிப்பாக கொடுத்து அந்த படிவத்தை பூர்த்தி செய்து வாங்குவதற்கான முழு நடவடிக்கைகளையும் இப்போ ஈடுபட்டு வருகிறோம். ஸோ இந்த பணிகள் இந்த நிறைவு பெற்றதுக்கு பிறகு 1 மாதம் இந்த பணிகள் தொடர்ந்து நீடிக்கும். 1 மாதம் நிறைவு பெற்றதுக்கு பிறகு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் இந்த இதில் வந்து இருக்காங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதில் முழுமையாக தெரிய வரும். என்ன கொடுக்கணும்